சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரவா பொங்கல். ரவாவில் உப்புமா செஞ்சு தான் சாப்பிட்ருப்போம், கிச்சடி செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா பொங்கல். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் ரவா, அரை கப் பைத்தம்பருப்பு தண்ணியில் அலசிட்டு குக்கரில் 5 விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி தூள் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் காற்று எடுப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க. 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பைத்தம்பருப்பு மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு அடுப்பை வச்சுக்கோங்க. 1 டம்ளர் ரவாய்க்கு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரவாயை தான் வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி இதுமாரி கொதி வந்ததும் இவ்வளோ ரவாயை சேர்த்துருங்க. கட்டி விழுந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கட்டி விழுந்துருச்சுன்னா அப்புறம் பொங்கல் நல்லா இருக்காது. இதுக்கு வறுத்த ரவா தான், அதனால் அன்றைக்கி வறுக்கல நான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதில் வேக வச்சுருக்கிற பைத்தம்பருப்பு உள்ள சேர்த்துடலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட தண்ணிலாம் சுண்டி கொஞ்சம் கெட்டியாகட்டும். அவ்வளோதான். இப்போ ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் ஹீட் ஆனதும் இதில் நுணுக்கி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தோடு சேர்த்துடலாம். அப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதையும் உள்ள சேர்த்துடுங்க. இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வைங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து இப்போ நம்ம பொங்கலில் கொட்டிடலாம். தாளிச்சதை இப்போ பொங்கலில் கொட்டிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்லா கமன்னு நெய் வாசனையோட ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.